தினம் ஒரு விஐபி செக்மெண்ட்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறவருடைய பெயர் சொன்னாலே பரபரப்புக்கு பஞ்சமே இருக்காது அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க. அது மட்டும் இல்ல, ரொம்ப வெளிப்படையாக பேசக்கூடியவர், தான் கொண்ட கொள்கையில ரொம்ப உறுதியாக இருக்கக்கூடியவர். பயப்படவே மாட்டாரா இவர் அப்படின்னு அவர் பேசுறப்பவே நமக்கு கேட்க தோணும். அப்படிப்பட்ட ஒரு அரசியல் தலைவர், தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவரும் சட்டப்பேரவை உறுப்பினருமான திரு வேல்முருகன் அவர்கள் தான் இன்னைக்கு நம்முடைய இணைந்திருக்கிறார். சார், குட் மார்னிங், காலை வணக்கங்கள். உங்களுடைய ஆய்வு பயணம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? காலை வணக்கம். நேற்றைய தினம் சிவகங்கை மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் மற்றும் அனைத்து நிலை உயரதிகாரிகளுடன் இந்த ஆய்வு பயணத்தை முடித்துவிட்டு இன்று ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிற மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், முதலமைச்சர்கள் கொடுத்த அரசு உறுதிமொழி எவ்வாறு நிறைவேற்றப்பட்டு மக்களுக்கான திட்டங்கள் மக்களை சென்றடைந்திருக்கிறது என்பதை குறித்து எனது தலைமையில் 12 சட்டப்பேரவை உறுப்பினர்களை கொண்ட தமிழ்நாடு அரசு உறுதிமொழி குழுவின் ஆய்வில் இருக்கிறேன். இந்த தருணத்தில் தங்கள் தொலைக்காட்சியினூடாக தங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். எங்களுக்கும் நீங்கள் இணைப்பில் வந்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. முதல்ல அதற்கு நன்றியும் கூட. சார், உங்களுடைய அந்த சட்டப்பேரவை நிகழ்வுகள் எல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். அதாவது ஆளுநர் அவையிலிருந்து வெளிநடப்பு செஞ்சப்பவா இருக்கட்டும், இல்லை அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கோரிக்கையை நீங்கள் முன்மொழிகிறப்ப கூட்டணி கட்சியாகவே இருந்தாலும் உங்களுடைய பேச்சுகள்லாம் பார்த்துருக்கோம். ஒரு படபடப்பு, எப்போவுமே பயப்படவே மாட்டாரா அப்படின்னு தான் தோணும். எப்படி சார், சின்ன வயசுலேருந்தே நீங்கள் இப்படி தானா? கண்டிப்பாக நான் எனக்கு நினைவு தெரிந்த காலத்திலிருந்து நான் அரசியல் களத்தில் இருக்கின்றேன். குறிப்பாக துவக்கப்பள்ளி காலத்திலிருந்தும் அடுத்தது உயர்நிலைப் பள்ளியில் படிக்கின்ற போதும் நான் பல்வேறு அரசியல் தலைவர்களுக்கு மாணவர் பருவத்திலிருந்து ஒலிவாங்கியில் ஒலிபெருக்கியில் அவர்களுக்கான பிரச்சாரங்களில் நான் ஈடுபட்டிருக்கிறேன். அதற்கு காரணம், நான் பிறந்த கடலூர் மாவட்டத்தில் பல்வேறு அரசியல் ஆளுமைகள் பிறந்து வாழ்ந்து தமிழ்நாட்டு அளவில் இந்திய அளவில் புகழ்பெற்ற அரசியல் தலைவர்கள் என் மண்ணில் தோன்றி வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்களை பாடமாக படிப்பனையாக அவர்களோடு சந்திக்கின்ற வாய்ப்புகளை கிடைத்து அந்த காலத்திலிருந்து என்னுடைய அரசியல் வாழ்வு தொடங்கியது. எப்படி அரசியலில் நான் ஆர்வம் கொண்டு இதுபோன்று பிரச்சாரம் செய்து அரசியலுக்கு வந்தோனோ, அதுபோன்று 1983 தமிழில் நடந்த மாபெரும் இனப்படுகொலை, அதாவது ஜூலை கலவரம், அதே காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் 1980களில் தமிழ்நாடு தமிழர் உரிமை என்கிற அளவில் தூய தமிழ் தேசிய தந்தையாக இருந்த புலவர் கலியபெருமாள், தோழர் தமிழரசன் அவர்களுடைய அந்த தமிழ்நாடு விடுதலைக்காகவும் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காகவும் அவர்கள் மேற்கொண்ட போராட்டங்களை உள்வாங்கியதாலும் நான் அந்த போர்க்குணமும் போராட்ட குணமும் என்னில் அந்த இளமை கால மாணவர் பருவத்தில் இருந்து அது என்னில் இரண்டர கலர்ந்து எங்கு சமூக அநீதி நடந்தாலும் அந்த அநீதிக்கு எதிரான முதல் குரலாக, முதல் போராட்டக்காரனாக அன்று முதல் இன்று வரை தமிழ்நாடு அரசியல் களத்தில் பணி செய்து கொண்டிருக்கிறேன். அந்த தாக்கம்தான் அது சட்டப்பேரவையில் தவறு என்று தெரிந்தாலும் கூட அமைச்சராக இருந்தாலும் முதலமைச்சராக இருந்தாலும் உடனடியாக எழுந்து எதிர்வினை ஆற்றுவது, சட்ட விதிகளுக்கு உட்பட்டு சட்ட மாண்புகளுக்கு உட்பட்டு அங்கே கேள்விகளை கேட்பதும், உடன்படாத திட்டங்களோ சட்டங்களோ வந்தால் அதை எதிர்த்து அதை சுட்டிக்காட்டி அதை தட்டி கேட்பதும் எனது இயல்பான ஒன்றாக மாறிவிட்டது. கண்டிப்பாக சார், பல நேரங்களில் மக்களுடைய குரலாக நீங்கள் ஒழிக்கிறத எங்களாலையும் புரிந்து கொள்ள முடிகிறது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, திரு கருணாநிதி அவர்கள் நீங்கள் வேல்முருகன் இல்லை தூள்முருகன் அப்படின்னு உங்களை புகழ்ந்ததாலாம் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். இன்றைக்கு தமிழக முதல்வர் ஸ்டாலினோடையும் பயணப்படுறீங்க. இந்த ஒப்பீட்டளவில் இருவருடைய ஆட்சி, உங்களுடைய அனுபவம், இதை பற்றி சொல்லுங்களேன். மறைந்த முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களை பொறுத்தவரையில் ஒரு பன்முக ஆற்றல் நிறைந்த ஒரு மகத்தான, நாம் வாழ்கின்ற காலத்தில் வாழ்ந்து மறைந்த ஒரு மாபெரும் தலைவர். அவருக்கு கலை, இலக்கியம், இலக்கணம், எழுத்து, கவிதை, சிறுகதை, அரசியல் இப்படி என்று பல்வேறு துறைகளில் மிகச்சிறந்த ஆளுமை உடைய ஒரு மகத்தான ஒரு எழுத்தாளராக, கவிஞராக, மிகச்சிறந்த மேடை பேச்சாளராக, மக்களை கவரக்கூடிய பெரும் ஆற்றலுக்கு சொந்தக்காரராக விளங்கியவர். ஒரு மிக மிக பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் பிறந்து தனக்கே உரிய அந்த தனித்துவ ஆற்றலின் காரணமாக திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற மாபெரும் இயக்கத்தை பேரறிஞர் அண்ணாவுக்கும் பிறகு அதை கட்டி காத்து அதற்கு தலைமையேற்று இந்த நாட்டினுடைய 5 முறைக்கு மேல் இந்த நாட்டுடைய முதலமைச்சராக இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கிறது என்று சொன்னால் அது கலைஞர் என்கிற அந்த மனிதருடைய உழைப்புடன் கூடிய மாபெரும் ஆற்றல்.
ஆனால் இன்றைய தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற என் அன்புக்குரிய தமிழக முதல்வர் அவர்கள் தன்னுடைய கடின உழைப்பினால் மட்டுமே இந்த இடத்திற்கு வருகிறந்தவர். கலைஞர் அவருக்கு பேச்சாற்றலோ எழுத்தாற்றலோ இலக்கியம், இலக்கணம், கவிதை, சிறுகதை, கட்டுரை, உடன்பிறப்பே என்கிற கடிதத்தின் மூலமாக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் லட்சோப திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களை தன் பேனாமுனையில் வைத்திருந்த மகத்தான தலைவனுக்கு இருந்த ஆற்றல் போல் மாண்புமிகு இன்றைய முதலமைச்சர் அவர்களுக்கு இருக்கிறதா என்பதை நாம் அனைவரும் அறிவோம். ஆனால் அதற்கு அவர் அவற்றை அனைத்தையும் ஈக்குவல் என்று சொல்வார்கள், சமன் செய்கின்ற வகையில் அவருடைய கடினமான உழைப்பு. அவர் ஒரு மாணவர் பருவத்திலிருந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு சின்ன இடத்திலிருந்து அவர் தொடங்கி தன்னுடைய கடினமான உழைப்பின் காரணமாக நிசா சட்டங்களை சந்தித்து பல்வேறு அடக்குமுறை ஒடுக்குமுறைகளை சந்தித்து அந்த இயக்கத்தில் அப்படியே சிறுக 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 உயர்ந்து இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வந்திருக்கிறார். தலைவர் கலைஞர் இத்தனை ஆற்றல்களை கொண்டு இந்த நாட்டுக்கு முதலமைச்சர் என்கிற அரியாசனம் அவருக்கு கிடைத்தது. அத்தனைக்கும் ஈடுகொடுக்கின்ற வகையில் இந்த வயதிலும் ஒவ்வொரு நாளும் பல்வேறு நிகழ்ச்சிகள், ஒவ்வொரு நாளும் பல்வேறு மாவட்டத்தில் மக்களை சந்திக்கின்ற பயணங்கள், மக்களுக்கான திட்டங்கள் என்று ஓயாமல் உழைத்து கொண்டிருக்கிறார். அதைத்தான் தலைவர் கலைஞர் அவர்கள் கூட ஒரு முறை சொன்னார், ஸ்டாலின் என்றால் உழைப்பு உழைப்பு உழைப்பு. அந்த உழைப்பை மட்டுமே மூலதனமாக்கி இவ்வளவு பெரிய உச்சத்தை தொட்டிருக்கிற தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை நான் வாழ்த்துகிறேன். சார், 2 பேருக்குமான ஒப்பீடு சொன்னீங்க. ஆனால் சில தருணங்களை நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் திரு வேல்முருகன் அவர்களுக்கு கூட்டணியில் ஒரு நெருக்கடி இருக்கோ, அந்த சூழலில் தான் இருக்காரோ அப்படின்ற ஒரு பார்வையை எங்களுக்கு ஏற்படுத்துது. அப்படி ஏதாவது இருக்கா? இல்லை, எனக்கு தனிப்பட்ட நெருக்கடிகள் எதுவுமே இல்லை. அதாவது நான் ஒரு கொள்கை சார்ந்து இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் மொழிக்கும் உலகளாவிய வாழ்கின்ற என் தொப்புள் கொடி உறவுகளான ஈழத்தமிழருடைய விடுதலைக்குமாக களத்தில் நின்று வெகு மக்களை அணிதிரட்டி போராடுகின்ற ஒருவன். ஆக அந்த அடிப்படையில் ஈழத்தில் நடந்தது மாபெரும் இனப்படுகொலை. அதற்கு ஒரே தீர்வு, அந்த இனப்படுகொலைக்கு ஒரு சர்வதேச நீதிமன்ற விசாரணை வேண்டும். அடுத்து ஒரு பொது வாக்கெடுப்பின் ஊடாக தாய் நிலத்தில் அகதிகளாய் வந்து வாழ்கின்ற என்னுடைய தொப்புள் கொடி உறவுகளான ஈழத்தமிழர்களிடத்தில் தமிழ்நாட்டிலும் அதுபோன்று ஈழ மண்ணிலும் உலகம் முழுவதும் வாழ்கின்றவர்களிடத்தில் ஐக்கிய நாடுகள் சபையின் ஊடாக ஒரு பொது வாக்கெடுப்பை நடத்தி அவர்களுக்கு ஒரு சுதந்திர தமிழ் ஈழ அரசை உருவாக்கி தர வேண்டும். இதற்காகத்தான் தமிழீழ தேசிய தலைவர் மேதகு வேவண்ணா பிரபாகரன் என்கிற மகத்தான தலைவன் கீழ் 50,000க்கும் மேற்பட்ட போராளிகள் அந்த மண்ணில் விதையாக இன்றைக்கு விதைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு முகமுடுத்த அவருடைய பெற்றோர்கள், உறவினர்கள், பொதுமக்கள் என்று 2 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் முள்ளிவாய்க்கால் மே 18 படுகொலைக்கு உள்ளானார்கள். இவ்வளவு பெரிய இழப்பை சந்தித்த அவர்களுக்கு ஒரு நீதியை பெற்றுத் தருவதற்கு தாய் தமிழகமாக இருக்கிற தமிழகம் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளவில்லையே என்கிற ஆதங்கம். மறைந்த முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்களிடத்தில் நான் ஆதரித்த போது அந்த காரணத்திற்காக நான் அவரை ஆதரித்தேன். அந்த தீர்மானத்தை அவர் துணிந்து நிறைவேற்றி ஒன்றிய அரசுக்கு உரிய அழுத்தங்களை தந்தார். ஆனால் ஒன்றிய அரசு அதை கிஞ்சித்தும் கவலை கொள்ளவில்லை. இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கூட்டணியில் தான் தமிழ்நாட்டு, புதுச்சேரி உட்பட 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களை நாம் பெற்றிருக்கிறோம். தமிழக மக்கள் இந்த வாக்களித்து தேர்வு செய்திருக்கிறார்கள். இந்த 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஊடாக நாம் ஒன்றிய அரசுக்கு ஒரு நெருக்கடியை, ஒரு அழுத்தத்தை தந்து இந்த சர்வதேச நீதி விசாரணையும் ஒரு பொது வாக்கெடுப்பை நடத்துவதற்கான முயற்சியை தமிழ்நாடு அரசு மேற்கொள்ள வேண்டும் என்கிற என் இன அழிவிலிருந்து வருகின்ற ஒரு கோபம், அல்லது நாங்கள் உலகம் முழுவதும் 12 கோடி பேர் இருந்து நமது மக்களை படுகொலைக்கு உள்ளாக்கி விட்டோமே என்கிற ஒரு ஆற்றாமையின் வெளிப்பாடாக சில வார்த்தைகள் சட்டப்பேரவையில் வெடித்து விடும். அதிலிருந்து நான் முதலமைச்சரோடு அல்லது அமைச்சர் பெருமக்களோடு சில மாறுபட்ட கருத்துக்கள், விவாத மோதல்கள், கருத்து மோதல்கள் ஏற்படும். அதுபோன்று இன்றைக்கு என்னுடைய தமிழர் நிலம், இன்று கூட நீங்கள் பார்த்திருப்பீர்கள், அநியாயமாக ஒரு தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரு இளைஞன் வடவர்களால், குறிப்பாக இந்திய தாய்மொழி கொண்ட வடவர்களால் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் கற்பழிப்பு, பாலியல் வல்லுறவு, திருட்டு, வழிபறி போன்ற சம்பவங்களில் கட்டுப்பாடற்று வந்து குவிகின்ற வடமாநிலத்திலவர்களால் இங்கு மிகப்பெரிய பாதிப்பு தமிழர் நிலத்தில் ஏற்படுகிறது. இங்கு தமிழ் மக்களுக்கான வேலைவாய்ப்பு உரிமை பறிபோகிறது. ஒன்றிய பாரதிய ஜனதா அரசு நரேந்திர மோடி 2014க்கு பிறகு இங்கு ஆட்சி கட்டிலில் அமர்ந்த பிறகு திட்டமிட்டு வடவர்களை தமிழ்நாட்டில் குடியேற்றி இந்தியை எதிர்த்தீர்கள், இந்திக்காரர்களை அனுப்புகிறோம் என்கிற இந்திய அரசியலமைப்பு சட்டம் உறுப்பு 19E பிரிவு 1 கீழ்
இந்திய நாட்டைச் சேர்ந்த எவர் வேண்டுமானாலும் எந்த மாநிலத்தில் வாக்களிக்கலாம் என்கிற அந்த அரசுரிமையை பயன்படுத்தி கொண்டு இங்கே லட்சக்கணக்கானில் இறக்குமதி செய்யப்பட்டு இன்றைக்கு சுமார் 70 லட்சத்திலிருந்து 1 கோடி பேர் தமிழ்நாட்டில் இருப்பதாகவும் அவர்கள் 70 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் வாக்காளர்களாக வாக்களிப்பதற்கான வாய்ப்பு இந்த 2026 தேர்தலில் இருக்கிறது என்று தற்போது அதிர்ச்சியான தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக பீகாரில் 6.50 லட்சம் வாக்காளர்கள் வெளியேற்றப்பட்டு அவர்கள் அனைவருமே தமிழ்நாட்டின் வாக்காளர்களாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஆக இதுபோன்று கட்டுப்பாடற்று வந்து குவிகின்றவர்களுக்கு ஒரு ஒழுங்கு செய்ய வேண்டும். அதாவது மிசோம், இமாச்சல பிரதேஷ் பகுதிகளில் இருப்பது போல் ஒரு ஸ்டேட் என்ட்ரி லைன் பர்மிட் முறை வேண்டும் என்று நான் என் வழிகளை உணர்ந்து சட்டமன்றத்தில் வேகமாக குரல் கொடுக்கிறேன். அதற்குரிய ஒரு பதில், அதற்குரிய சட்ட திருத்தங்கள் இல்லாத போது கோபப்படுகிறேன். அதே போன்று தமிழக வேலை தமிழருக்கே, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற மாநில அரசு பதவிகளில் அனைத்தும் தமிழ்நாட்டில் வாழ்கின்ற தாய்மொழி தமிழாக கொண்டவர்களும் மொழிவழி சிறுபான்மையராக இந்த மண்ணில் பல நூறு ஆண்டுகளாக பன்னெடுங்காலமாக எங்களோடு சேர்ந்து இணைந்து தமிழர்களாகவே வாழ்கின்ற தமிழ்நாட்டை தாயகமாக கொண்டவர்களுக்கும் அந்த வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டுமே தவிர இது இந்திய நாட்டைச் சேர்ந்த எவர் வேண்டுமானாலும் தமிழக அரசு பதவிகளில் அமரலாம் என்கிற ஒரு அரசு ஆணையை கடந்த அதிமுக ஆட்சியில் OPS முதலமைச்சராக இருக்கின்ற போது நரேந்திர மோடியினுடைய அழுத்தத்திற்கு இணங்க பிறப்பித்தார்கள். அதை எதிர்த்து போராடி அந்த சட்டத்தை நான் மாற்றினேன். ஆக இதுபோன்று என் கண் முன்னால் என் உரிமை, காவேரி உரிமை, முல்லைப்பெரியார் உரிமை, கச்சத்தீவு உரிமை, இன்று பாலாற்று உரிமை என்று எல்லா உரிமைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த வரி வருவாயில் அந்த வணிகத்தை பெரும் ஆளுகைக்குள் தன் கையில் வைத்திருப்பவர்கள் யார் என்று பார்த்தால் அதிலே பெரும்பான்மையாக தமிழர்கள் ஒரு 10% கூட இல்லை. மீதி 90% வட மாநிலத்திலிருந்து வந்து நீங்க முன்னமே அறிக்கை வெளியிட்டிருந்தப்பவும் சரி, எங்க ரிப்போர்ட்டர்ஸ் உங்களை அப்ரோச் பண்ணப்ப நீங்க சொன்ன கருத்துக்களையுமே முழுமையா நியூஸ் தமிழும் பதிவு செய்திருந்தோம். பல தருணங்கள்ல இது போன்ற உங்களோட குரலை நீங்க எழுப்பிட்டு இருக்கீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறது, தாவாகா தாவேகா டிவிகே, அந்த டிவிகே அப்படின்ற பெயர் இது தாவாகாவா தாவேகாவா சில மீம்ஸ் கூட வெளியாச்சு. அந்த விஜய் அவர்கள் தாவேகா தொடங்கின உடனே அந்த டிவிகே அப்படின்றது இதுவரைக்கும் தாவாகாவா இருந்தது, இப்போ தாவேகா போகுதே அப்படின்ற ஒரு விமர்சனங்கள் பொதுமக்கள் மத்தியில ஒரு குழப்பமான அந்த மீம்ஸ் எல்லாம் நீங்களும் பார்த்தீங்க தானே? அந்த மாதிரி ஒரு பார்வை மக்கள் மத்தியில இருந்து வரப்போ அதை நீங்க எப்படி அணுகுனீங்க? அதாவது என்ன செய்ய, என்னுடைய மக்களை குறித்து நான் கவலை கொள்ளதான் முடியும். காரணம், ஒரு 40 ஆண்டு கால அரசியல் பொது வாழ்வில் இந்த மக்களுக்கும் இந்த மண்ணுக்குமான தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமைக்கான சமரசமற்று போராட்டத்தில் இன்று ஒரு 14 ஆண்டுகளாக தமிழக வாழ்வுரிமை கட்சி என்று தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்து அதனுடைய ஆங்கில சுருக்கம் டிவிகே என்று அழைக்கப்பட்டு உங்களை போன்ற முன்னணி ஊடகங்களிலும் தமிழ்நாட்டுடைய முன்னணி பத்திரிகைகளிலும் டிவிகே என்றால் தமிழக வாழ்வுரிமை கட்சி, சட்டமன்றத்தின் போது என்னுடைய உரையின் போது கூட ஆங்கில பத்திரிகைகளிலே டிவிகே வேல்முருகன் ஃபவுண்டர் லீடர் ஸ்பீச் அப்படின்றதான் பதிவு செய்வார்கள். இப்போது அப்படிதான் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு சினிமா மோகத்தால் கட்டுண்டு கிடக்கிற ஒரு இளைய தலைமுறை, ஒரு மாணவர் சமூகம், அந்த சினிமா நடிப்பு, கதை வசனம், பாடல் வரிகள் அல்லது சண்டை காட்சிகள் இதனால் ஈர்க்கப்பட்ட ஒரு கூட்டம் ஒரு சமரசமற்று அந்த கூட்டத்திற்கும் சேர்த்து அவர்களின் வாழ்வுரிமைக்காகவும் இங்கு இருக்கிற மனித குலத்திலிருந்து, உயிரினங்களிலிருந்து, இயற்கை செடி கொடிகளிலிருந்து அதுவும் தத்தமது வாழும் உரிமைக்காகத்தான் போராடுகிறது. ஆக அந்த வாழ்வுரிமையை பாதுகாப்பதற்காக ஒரு கட்சியை தொடங்கி பெரிய கட்சிகளோடு, நீங்கள் குறிப்பிட்டது போல் பெரிய கட்சிகளோடு எந்தவித சமரசமும் இல்லாமல் போராடுகிற வேல்முருகனை அந்த டிவிகே தாவாக்கா என்று வைத்து பார்ப்பதற்கு பதிலாக என்னோடு ஒப்பிடுகின்ற வகையில் எந்த ஒரு போராட்ட களத்தையும், சட்டமன்ற அனுபவங்களையும், நாடாளுமன்ற முறைமை சிஸ்டங்களையும் தெரிந்து கொள்ளாத புதிதாக இப்போதுதான் அரசியலுக்கு வந்து ஒரு கட்சியை தொடங்கி நானும் மக்களுக்கு பணியாற்ற போகிறேன் என்று அறிவித்திருக்கின்ற ஒருவருக்கு 14 ஆண்டு காலமாக நான் கட்டி காத்த டிவிகே என்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய சுருக்கெழுத்தை இந்த நாட்டில் இருக்கிற பத்திரிகைகளும் ஊடகங்களும் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து செய்தி வெளியிடுவது. அந்த தலைவர் இப்போது வீட்டிலிருந்து புறப்பட்டு விட்டார், இப்போது வாகனத்தில் ஏறுகிறார், காரில் இருந்து இறங்குகிறார், இப்போது மேடைக்கு சென்று கொண்டிருக்கிறார் என்று நேரடியாக ஒளிபரப்பு செய்து அவர்களுக்கான, அதாவது அதிகப்படியான விளம்பரங்களை தேடி தருகின்ற போது மக்களை நான் அதுக்கு மக்களும் அது போன்று டிவிகே என்றால் இதுதான். நான் சினிமாவில் அரிதாரம் பூசி நடித்த நடிகன் அல்ல.
சினிமா வெளிச்சம், சினிமா புகழ் எனக்கு இல்லை. எனதெல்லாம் உங்களை போன்ற பத்திரிகையாளர்கள், அரசியல் விமர்சகர்கள், தமிழ்நாட்டின் அரசியலை கூர்ந்து கவனிக்கக்கூடிய அரசியல் ஆளுமைகளால் பார்க்கப்படுகின்ற அந்த ஆளுமைகளால் உள்வாங்கப்பட்ட ஒருவனாகத்தான் நான் இருக்கிறேன். எனக்கு அந்த சினிமா புகழ், ஊடக வெளிச்சம், திரை வெளிச்சம் இல்லாத காரணத்தினால் தமிழ்நாட்டு மக்கள் முன் வேல்முருகனால் நீங்கள் சொன்ன அந்த கட்சியினுடைய தலைவர் மக்களிடத்தில் சென்றடைந்த அளவுக்கு நான் சென்றடையவில்லை. ஆதலால் மக்கள் டிவிகே என்றால் நடிகர் கட்சியை இன்றைக்கு முதலான இடத்துக்கு கொண்டு வருகிறார்கள். எனக்கு இப்படி அறியாமல் இருக்கிற மக்கள் அந்த இடத்தை எனக்கு தருகிறார்களோ இல்லையோ, உங்களை போன்ற பத்திரிகை ஊடக நண்பர்கள், பத்திரிகை ஆசிரியர்கள், அரசியல் விமர்சகர்கள், அரசியலாளர்கள், நான் தலைவர் கலைஞரோடு பணியாற்றியிருக்கிறேன், மறைந்த முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதாவோடு பணியாற்றியிருக்கிறேன், ஓபிஎஸ் முதலமைச்சராக இருந்தபோது அவரோடு பணியாற்றியிருக்கிறேன், எடப்பாடி அவர்களோடு சட்டப்பேரவையில் இருந்து ஒன்றாக பணியாற்றியிருக்கிறேன், மறைந்த எதிர்க்கட்சி தலைவராக இருந்த அன்புக்குரிய விஜயகாந்த் அவர்களோடு நான் பணியாற்றியிருக்கிறேன். ஆக தமிழ்நாட்டுடைய மூத்த அரசியல் தலைவர்களோடு, ஆளுமைகளோடு பணியாற்றியிருக்கிறேன். போராளி இயக்கங்களோடு, விடுதலை புலிகளோடும், தமிழ்நாடு விடுதலை படையோடும், தமிழ் தேசிய அரசியல் களத்தில் நிற்கின்ற எண்ணற்ற முற்போக்கு போராட்டக்காரர்களால், கழகக்காரர்கள் என்று சொல்லக்கூடியவர்களோடு நான் பணியாற்றியிருக்கிறேன். அதற்காகவே நான் அர்பன் நக்சலைட் என்றும் தீவிரவாதி என்றும் முத்திரை குத்தப்பட்டிருக்கிறேன். ஆனால் அதையெல்லாம் குறித்து கவலைப்படாமல் களத்தில் நிற்கிற என்னை போன்றவர்களை ஆதரித்து கடகோடி மக்களுக்கும் கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் தங்களை போன்ற பத்திரிகைக்கும் தங்கள் தொலைக்காட்சி போன்ற பெரும் தொலைக்காட்சி நிறுவனங்களுக்கு இருக்கிறது என்பதை நான் உணர்ந்து, அதை அவர்கள் கண்டிப்பாக ஒரு நாள் நம்முடைய இந்த பணியை, இந்த உழைப்பை மக்களுக்கு கொண்டு சேர்ப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு தான் இதை குறித்து நான் கிஞ்சித்தும் கவலைப்படாமல் என்னுடைய அரசியல் பணியை தங்கு தடையின்றி தொடர்ந்து கொண்டிருக்கிறேன். சார், இன்னும் உங்ககிட்ட பேசுறதுக்கு நிறைய கேள்விகளும் நிறைய பதில்களும் வாங்கணும் அப்படின்னு இருக்கு. இருந்தாலும் நேரமின்மையால் இதோட நம்ம முடிச்சுக்க போகிறோம். மற்றொரு தருணத்தில் வாய்ப்பு இருந்தால் நம்ம பேசலாம். உங்களுடைய ஆக்கப்பூர்வமான மக்கள் பணிகள் தொடரணும், இந்த நாள் இன்னும் சிறப்பாக அமையணும் அப்படின்ற வாழ்த்துகளையும் நியூஸ் தமிழ் சார்பாக உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம். இந்த நல்வாய்ப்பை இந்த காலை நேரத்தில் எனக்கு வழங்கிய நியூஸ் தமிழுக்கும் அந்நிறுவனத்தில் பணிபுரிகின்ற அனைத்து பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் நிறுவனத்திற்கும் என் நெஞ்சார்ந்த நன்றி, வணக்கம்.